வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிரகாஷ் ஆக்ஷனில் அன்னை கார் சார்பாக நமக்காக அடுத்த விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்திங்கன்னா டாடா சஃபாரி இஎக்ஸ் மாடல். அதாவது டாப் எண்டுக்கு மிடில் மாடல். இது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், லெஃப்ட் சைடு வியூ காட்டுறது. இதில் பெயிண்ட் பண்ணுறோன்ற அவசியமே இருக்காது. வண்டிலாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான், தெளிவாக இருக்கும் வண்டி. இந்த பாருங்கள், பேக் வியூ காட்டுறேன். வண்டி நம்பரும் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான். TN20BP 9999. அன்றைக்கே அது ஒரு 25,000-30,000 கொடுத்தா தான் ஃபேன்சி நம்பர் வாங்கியிருப்பாங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த சைடு வியூ காட்டுறேன். பெயிண்ட் பண்ணுன்ற அவசியமே இருக்காது, ஒரிஜினல் பெயிண்ட்டு. வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த பேனட்டில் மட்டும்தான் கொஞ்சம் ஃபெய்ட் ஆகிருக்கும் பெயிண்ட். அது கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி டயர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. சாலிடாக 100% ஓட்டலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அலாய் வீல் தான். இது அலாய் வீல் வராது. இஎக்ஸ்லேயும் அலாய் வீல் போட்டுருக்காங்க. டாப் எண்ட் வந்து VX EX. இது EX மிடில் மாடல். என்னென்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும். அலாய் வீல் இங்கே போட்டிருக்காங்க. ரூப் ஏசியும் வந்துடும். இந்த பாருங்கள், ரூப் ஏசியும் வந்துடும். இதை பாருங்கள், சீட் கவர்லாம் பக்காவாக போட்டுருக்கு. சீட் கவர்லாம் போடணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு இடத்துல கூட பெயிண்ட்டு டிங்கரிங் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. பாருங்கள், இது கீழே காட்டுறேன். ஒன்று கூட டிங்கரிங் எல்லாம் இருக்காது. இந்த பாருங்கள், பேக் வியூ. இப்போ இன்ஜின் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இருங்க, பாருங்கள், ஃபுல் இன்ஜின் ரூம் காட்டுறேன். கீழெலாம் ஒரு அடியில் கூட ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. இந்த பாருங்கள், இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது. ஏசி போடல. ஏசி வந்து சின்னதாக மட்டும்தான் வேலை பார்க்கணும். ஏசி ஒர்க் ஆகும். இந்த பாருங்கள், ஏசி ஒர்க் ஆகும், ஆனால் சின்னதாக வேலை பார்க்கணும். பெரிய வண்டிலாம் கிடையாது. மற்றபடி வண்டிலாம் தெளிவாக இருக்கும். அது இதை பாருங்கள், RC புக்கு இதை பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1935 cc. அதாவது 4 லிட்டர் இன்ஜின் வாங்க. இதில் 2 இன்ஜின் வரும். இதே டைக்கரில் இன்னொரு இன்ஜின் வரும். EXயில் பார்த்திங்கன்னா 2.2 வரும். அது 10 லிட்டர் 10 தான் மைலேஜ் தரும். ஆனால் இந்த வண்டி கன்ஃபார்மாக 15 மைலேஜ் தரும். அதாவது வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், 2956 cc இருக்குல்ல. இதே EXயில் வந்து 2276 cc ஒன்று வருது. அந்த வந்து கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தரும். அதோட கிரில்லு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிரில் இப்படி இருக்குங்களா, நான் சொன்ன டாடா சஃபாரி அந்த கிரில் அதே EX டைப்பில் வந்து வேறு மாதிரி கிரில் இருக்கும். அது வந்து மைலேஜ் வந்து 10-9 தான் தரும். ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் மைலேஜ் நல்லாவே தரும். இப்போ இதோட ஓனர் பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில் சொல்லிடுறேன். இதோட ஓனர் பார்த்திங்கன்னா 3 ஓனர். இந்த பாருங்கள், ஒரிஜினல் RC புக்கோடு இருக்குது. இந்த பாருங்கள், பேக்கில் மொத்தம் 3 ஓனரில் இருக்குது. FC இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு. தெளிவாக சொல்லிடுறேன், FC இன்சூரன்ஸ் கிடையாது. 3 ஓனரில் இருக்குது. ரன்னிங் கிலோமீட்ரு வந்து 1 லட்சம் இல்லைனா 1,10,000 ஓடி இருக்கும். அது அந்த டிஸ்பிளேல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது தெரியல. மற்றபடி பண்ணால் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வண்டிலாம் டச்சப் பெயிண்ட் பண்ணணும், டிங்கரிங் வேலை பண்ணணும் எதுவுமே கிடையாது. மெக்கானிக்கல் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. சின்ன ஒர்க் தான். இது பவர் விண்டோலாம் சின்னதாக கரெக்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். ஆஸ் யூஸ்வல் கண்டிஷனில் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறீங்கன்னா 1.30 சொல்கிறேன். சின்னதாக ஒரு சின்ன நெகோசியேஷனை வண்டி கொடுத்துடலாம். இல்லை ரெடி பண்ணி கொடுக்கணும். இது இந்த சின்ன ஏசி, இந்த சின்ன பவர் விண்டோ ரெடி பண்ணி கொடுக்கணும். FC இன்சூரன்ஸும் உங்களுக்கு பண்ணியே கொடுத்தோன்னா அதுவும் பண்ணி கொடுத்துருவேன். அது நேரில் வந்து பண்ணிங்கன்னா எப்படி வேணால் பண்ணிக்கலாம். FC இன்சூரன்ஸ் இல்லாமல் ரேட்டு நான் 1.30 சொல்கிறேன். ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி கொடுத்துடலாம். FC இன்சூரன்ஸ் இல்லாமல். FC இன்சூரன்ஸ் சோத்தோடு சேர்த்து கொடுக்கணுன்னா இந்த சின்ன வேலை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஒரு அமௌண்ட் பண்ணிக்கலாம். அது நேரில் வாங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் கண்டில் 1.30 EX மாடலு. 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். டயர்லாம் அலாய் வீல். டயர்லாம் இன்னும் 30,000 கிலோமீட்டர்லாம். வண்டிலாம் மற்ற தெளிவாக இருக்கும். அண்டர் சேஸில் ரெஸ்ட் இருக்காது. இன்ஜின் ஒன்றும் ரெஸ்ட் இருக்காது. வண்டி ஃபேன்சி நம்பர் தான். TN20BP 9999 தான். 100% ஒர்க்கான வண்டி தான். விருப்பம் பள்ளிக்கான காமாட்சி ஸ்கில் வாங்க. இது போல் நல்ல விதமான கார் நியாயமான விலைக்கு நீங்கள் தரமாக வாங்க நினச்சிங்கன்னா நான் பிரகாஷ் டாக்டர் சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கொடுக்கல. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.